கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 149 சங்கீதம் 4 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை தம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தகப்பன் நம்மை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு தேவன். தம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் என்ன சூழ்நிலை வாழ்ந்து வந்தாலும் அவளை புறம்பே தள்ளாமல் தம்முடைய இரத்தத்தினால் மீட்கொள்கின்ற ஒரு தேவன். நாம் என்ன பாவங்கள் செய்தாலும் சரி, என்ன ஒரு விதமான சாவக்கேடுக்குள் ஆளானாலும் சரி, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்கொண்டு தம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்கின்றார். அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு பிரமாணங்களை கை கொண்டு அவரே தம்முடைய சொந்த தேவனாய் கொண்ட ஜனங்களை தம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்கின்றார். அவர் யாரையும் புறம்பே தள்ளுகின்ற தேவன் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் தம்முடைய சொந்த ஜனமாய் பார்க்கின்றார். தம்முடைய இரத்தத்தினால் மீட்கொண்டு தம்முடைய பிள்ளைகளாக வாழ செய்கின்றார். தமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை தம்முடைய வார்த்தையினால் அலங்கரிக்க செய்து, தம்முடைய கனியினால் அலங்கரிக்க செய்து, அவர்கள் இந்த சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே வாழ செய்கின்றார். அவரை நம்பி வந்த ஜனங்களை புறம்பே தள்ளாமல் அவர்களுடைய முன்னேற்றத்தில் அழகு பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற தேவன் நம்முடைய தேவன். அவர் யாரையும் வெறுக்கின்ற தேவன் அல்ல. தம்முடைய சொந்த ஜனத்தை நேசிக்கின்றார். அவருடைய வார்த்தை கை கொண்டிருந்த ஜனத்தினுடைய தம்முடைய வார்த்தையினால் இருபுற கற்குல பட்டயம் போல வளர செய்து அதை தேவன் கண்டு அலங்கரிக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அனுபவம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை புறம்பே தள்ளுவதல்ல. அவர் நம்மை சேட்டையின் மறைவிலே பாதுகாப்பாய் நடத்துகின்ற தேவன். நாம் நினைக்கலாம், கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவே இல்லை என்று சொல்லி. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. அவர் நம்முடைய ஜெபத்தை ஒருபோதும் அசட்டை பண்ணுவதல்ல. நாம் அறிக்கையின்ற அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். நம் தேவனுடைய சமூகத்திலே முழு மனதோடு முழு பலத்தோடு உண்மையாக நாம் கேட்கின்ற பொழுது தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நிரம்ப செய்து அவருடைய சொந்த ஜனமாய் அலங்கரிக்க வல்லவராக இருக்கின்றார். சார்ந்த குணமுள்ளவர்களை இந்த மகிமையினால் அலங்கரிக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அவரை இருளாய் பற்றி கொள்ளுங்கள். அவருடைய சொந்த ஜனமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சொந்த பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளை நீங்கள் அலங்காரமான கிடமாக இருக்க உதவி கற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் தேவன் உங்கள் சிறைப்பை மாற செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் சொல்லியபடியே நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருப்போம்.